முன்னொரு காலத்தில் ஓரிடத்தில் வீரசூர பராக்கிரமம் உள்ள ஒரு பூனை இருந்தது. அங்கு இருந்த எலிகளை வேட்டையாடிதான் அந்த பூனை வாழ்ந்து கொண்டு இருந்தது. ஐயோ அண்ணா, என்ன கொன்னுறாதீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் உன்னை கொல்ல போறது இல்ல. உன்ன உயிரோட அப்படியே முழுங்க போறேன். இப்படியாக நாட்கள் நகர்ந்து சென்றது. காலங்கள் மாற பூனைக்கு வயதாகிவிட்டது. அதனால் அது எலிகளை பிடிக்க முடியாமல் போனது. இப்படியே போச்சுன்னா நான் பட்னி கிடந்து அவுட் ஆயிடுவோம் போல இருக்கே. அந்த எலிகளை பிடிக்க ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணணும் போல இருக்கே. யோசனை வந்துடுச்சே. அதுதான் என்னுடைய திட்டம். இவ்வாறாக அந்த பூனை ஒரு சன்னியாசி போன்று வேடமணிந்து எலி வலையின் பக்கம் இருக்கிற பாறை மீது அமர்ந்து தியானம் செய்வது போல் நடித்தது. ஓம் க்ரீம் மியாவ் மியாவ், ஓம் க்ரீம் மியாவ். இந்த சத்தம் எங்க இருந்து கேக்குது? உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம குடியிருக்கிற இந்த பொந்துக்கு பக்கத்திலேயே ஒரு பூனை சன்னியாசி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஐயோ, நம்மள கொல்ல போறாங்களா? அது அந்த பாறை மேல ஏறி கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. எதையோ உளறிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நம்ம அந்த பூனை சன்னியாசிய ரொம்ப கவனமா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியாக எலிகள் அனைத்தும் சேர்ந்து அந்த பூனை சன்னியாசியை காண அனைத்தும் வலையை விட்டு வெளியே வந்தது. நான் அந்த பூனை சன்னியாசி இருந்த பக்கமா நடந்து போனேன். ஆனாலும் அவ என்னை பிடிக்கவே இல்லை. அப்படின்னா நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவன் சொன்னது சரிதான். நான் அது கிட்ட போய் தட்டி பார்த்தேன். நானும் அதை கவனிச்சேன். பூனை சன்னியாசி இனி நம்மள அது அட்டாக் பண்ணாது. மியாவ், ஓம் க்ரீம். மியாவ் க்ளீம், ஓம் க்ரீம். எலி குழந்தைகளே, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் இனிமே உங்க யாரையும் பிடிச்சு தின்ன போறது இல்லை. உங்க எல்லாரையும் எல்லா விதமான ஆபத்துல இருந்தும் காப்பாத்துறதுக்கு தான் நான் இங்க இப்போ வந்திருக்கிறேன். நான் ஏராளமான எலிகளை கொன்று சாப்பிட்டு இருக்கிறேன். நான் செஞ்ச அந்த பாவத்தின் காரணமா தான் இப்போ முழு சன்னியாசியா மாறி இருக்கிறேன். இந்த காடு இருக்கிற இடத்துல அமைதியை கொண்டு வர்றதுதான் என்னுடைய லட்சியம். எல்லா எலி குழந்தைகளும் வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போங்க. மியாவ் க்ரீம், ஓம் க்ளீம் மியாவ் நமக. இப்படியாக எல்லா எலிகளும் பூனை சன்னியாசியிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டே இருந்தது. திடீரென்று ஒரு நாள் சன்னியாசியிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு எலிகள் விடை பெற நினைக்கும் போது, ஏய் குழந்தைகளே, எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. என்ன விஷயம் சுவாமி? உங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட போகுது. ஐயோ, என்ன ஆபத்து அது சாமி? அங்க கிழக்கு பக்கத்துல இருக்கிற மலைப்பகுதியிலிருந்து உங்களை தேடி ஒரு எதிரி வந்துகிட்டே இருக்கிறான். நான் அதை ஞானக்கண்ணில் பார்த்தேன். சாமி, நாங்க இனி என்னதான் பண்றது? ஏய் பயப்பட வேண்டாம்.
நாம ஆபத்து இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு பூனை நடத்திடலாம். என்ன பூனையா? அது இல்ல பூஜை பூஜை. அதுக்காக நீங்க ஒவ்வொருத்தரா என்னுடைய ஆசிரமத்திற்குள்ள வரணும். முக்கியமான விஷயம், நீங்க யாருக்கும் பயப்படாம இந்த காட்டுக்குள்ள சந்தோஷமா திரியலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சுவாமி, நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சுவாமி. நாங்க ஒவ்வொருத்தரா உங்க ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துடுறோம். அப்படி ஒவ்வொரு நாளும் சத்ரு சம்ஹார பூஜைக்காக ஒவ்வொரு எலிகளும் பூனை சந்நியாசின் ஆசிரமத்திற்கு வந்து கொண்டு இருந்தார்கள். வா மகனே, உள்ளே வா, பயப்படாமல் வா. பிறகு பூனை சந்நியாசியின் ஆசிரமத்திற்கு சென்ற எலிகள் திரும்பி வரவே இல்லை. திரும்ப வராததினால் சில எலிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. பூஜைக்கு போன நண்பர்கள் யாரையுமே அந்த முனிவர் ஏன் திரும்பி அனுப்பாம இருக்காரு? ஒருவேளை இந்த பூஜைகள்லாம் முடிஞ்சிருக்காதோ? நாம அந்த சுவாமிஜியோட ஆசிரமம் வரைக்கும் போயிட்டு வரலாமா? அதனால் எலிகளின் கூட்டத்தில் சில பேர் பூனை சந்நியாசியை காண முடிவு செய்தார்கள். மியாவ் க்ரீம் ஓம் க்ளீம் மியாவ் 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 ஓம் க்ரீம் மியாவ். சுவாமிஜி, உங்ககிட்ட பூஜைக்கு வந்தவங்க யாரும் திரும்ப எங்க கிட்ட வரவே இல்லை. ஆசிரமத்துக்கு வந்தவங்க எல்லாரும் ஆழ்ந்த பூஜையில இப்போ ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க. உங்களுக்கு பயமே வேண்டாம். நண்பர்களே, எனக்கு என்னமோ இதுல கோல்மால் வேலை இருக்க மாதிரி தெரியுது. அப்படின்னா அதை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பொழுது 3 எலிகளும் ஒன்றாக சேர்ந்து பூனையின் ஆசிரமத்திற்கு சுரங்கப்பாதை தோண்டின. ஒரு வழியா ஆசிரமத்திற்குள் போய் சேர்ந்தனர். அங்க போன பிறகு எலிகள் பார்த்தது, அடடா, அவன் நம்ம விஷயத்துல மிகப்பெரிய சதி செஞ்சிருக்கான். நம்ம கூட இருந்தவங்க எல்லாத்தையும் அந்த பூனை சாமியார் கொன்னு தின்னுட்டான். ஏமாத்து பேரோலி. அவனுக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுத்தே ஆகணும். அந்த பூனை சந்நியாசிக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க எலிகள் முடிவு செய்தது. அதுக்காக எலிகள் ஒரு பிளான் செய்தது. அடுத்த நாள் அன்று 2 எலிகள் பூனை சந்நியாசியின் ஆசிரமத்திற்கு சென்றன. சுவாமி, எங்களோட குழந்தைகளை உங்க கையில ஒப்படைச்சிடலாமேன்னு தான் நாங்க இப்போ வந்திருக்கோம். ஏங்க, இந்த சின்ன குழந்தைகளுக்காக நீங்க ஒரு பூஜை நடத்தணும். எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாளா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் உங்க குழந்தைகளை என்கிட்ட கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க. யாருக்கு அதிர்ஷ்டம்? எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம்னு சொல்ல வந்தேன். டங்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. பெரிய சத்துரு தோஷமா இருக்குதே. நான் போய் அந்த தோஷத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வந்துடுறேன். எலிக்குட்டிகளுடன் பூஜை செய்வதற்காக உள்ளே சென்ற சன்னியாசி பூனை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே ஓடி வந்தது. சுவாமிஜி, என்ன ஆச்சு? சத்ரு தோஷம் முடிவுக்கு வந்துருச்சா? பூனை சன்னியாசிக்கு அவர்கள் கொடுத்தது ஒட்டி பிடிக்கக்கூடிய அரக்கை. இது அந்த பூனைக்கு தெரியாது. கண்ணரன் விவசாயி வீட்டுல எலி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. எலியோட தொந்தரவுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவரு ரொம்ப முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரு ஒரு பூனையை கொண்டு வந்தாரு.
சரசு, இன்னையில இருந்து எலிகளுக்கு மோசமா நாள் ஆரம்பிச்சிருச்சு. எலிங்க வீட்ல இருக்க அரிசியெல்லாம் சாப்பிடுதுங்க. அதுங்களுக்கு என்ன, நல்லா தான் இருக்குதுங்க. இந்த பூனை நம்ம வீட்ல இருந்த எலிய ஒவ்வொன்னா சாப்பிட்டு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்க போகுது. சரி, இதோட பேரு மிட்டுன்னு வைக்கலாம். நல்லா இருக்கு. மிட்டு, மிட்டு பூனை. மிட்டு, மிட்டு பூனை. இங்க ரொம்ப நேரம் இருக்கிறதே ஆபத்து. நான் உடனே என் நண்பர்கள் கிட்ட சொல்லி ஆகணும். இதுக்கு நாம வச்ச பேரு புடிச்சு போச்சு போல இருக்கு. சரி, இது குடிக்கிறதுக்கு சீக்கிரமா பால் கொடு. இது பாலும் நெய்யும் சாப்பிட்டு பலசாலி ஆகணும். ஏன்னா இது எலிய பிடிக்கணும்ல. அப்புறம் இதே மாதிரி நாட்கள் கடந்து போயிட்டு இருந்தது. மிட்டு பூனைக்கு பயந்துகிட்டு எலிங்க அதோட பொந்துல இருந்து வெளிவரதுக்கு பயந்துட்டு இருந்துச்சு. இப்ப இத்தனை நாள் கடந்துருச்சு. நான் உங்ககிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த பூனை கிட்ட இருந்து நாம எப்படியாவது தப்பிக்கணும். உங்க யார்கிட்டயாவது ஏதாவது யோசனை இருந்தா அத சீக்கிரமா சொல்லுங்க. இவ்வளவு யோசிச்சதுக்கு அப்புறமா கூட அப்புறம் எந்த ஒரு யோசனையும் கிடைக்கல தலைவா. அப்படின்னா நமக்கு நல்லது என்னன்னா, இந்த இடத்த விட்டு எப்படியாவது சீக்கிரமா நாம போகணும். அது வரைக்கும் நீங்க யாரும் அது கிட்ட மாட்டிக்காம இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமையல் அறையில நான் தேங்காய் துண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு இந்த பூனை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது மெதுவா என் கிட்ட வந்துச்சு. நான் தேங்காய் துண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அதை பார்த்து நான் பயந்தேன்ல, அப்ப என்னை விட்டுட்டு ஓடிருச்சு. அப்படியா? அது உன்னை எதுவும் பண்ணலையா? இல்ல, அது என் கிட்ட இருந்து தான் போச்சு. என்ன பார்க்காத மாதிரியே போயிடுச்சு. ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஏன் அப்படி நடந்ததுன்னு தெரியவே இல்ல. அது ஏன்னு நான் சொல்றேன். வீட்டு முதலாளி கொடுத்த பால், முட்டை, மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த பூனை ரொம்பவே குண்டாயிருச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா அது நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்து சாப்பிடணும்னு நினைக்குது போல இருக்கு. நண்பா, நண்பா, நண்பா. ஷோ, சத்தம் போடாம என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. நம்ம குஞ்சன் எலி அப்புறம் அந்த குண்டான பூனை அந்த இடத்துல நம்ம குஞ்சனா? வாங்க போய் பார்க்கலாம். அட, உனக்கு எவ்வளவு நக்கலு. ஆமா, நீ யாரு? உன்னோட பேர் என்ன தம்பி? என் பேரு குஞ்சன். உன்னோட பேரு என்ன? நான் மிட்டு. எல்லாரும் என்ன மிட்டு பூனைன்னு கூப்பிடுவாங்க. நீ என்ன அந்த எலிக்கு நண்பனா? அந்த எலிய கொன்னுடு. ஓய், அந்த எலியும் இங்க இருந்து ஓடி போச்சு. உன்னால ஒரு சின்ன எலிய கூட பிடிக்க முடியலையா மிட்டு? போ இங்க இருந்து. சாப்பிட்டு நல்லா குண்டாகிறத தவிர இந்த பூனைக்கு இங்க வேற எந்த வேலையும் கிடையாது. ஆமா, என்னாச்சு சரசு? ஓ, நான் இந்த பூனைய பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நாம எலிய பிடிக்கிறதுக்காக பூனைய கொண்டு வந்தோம். இப்ப அதுக்கு என்ன? இப்போ பூனை சாப்பிட்டு நல்லா குண்டாயிடுச்சு. எலிகளும் நிறைய ஆயிடுச்சு. அப்படி ஏதாவது ஒரு எலி இந்த பூனை கிட்ட வந்தா அதுவும் கண்டுக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம என்ன பண்றது? சொல்ல போனா மிட்டு பூனை எலிகளுக்கு எதிரி கிடையாது, நண்பன். ஹலோ ப்ரோ, சத்தம் போடாத, என்ன கொஞ்சம் தூங்க விட. இன்னும் இவ்வளவுதான் பேசுவேன். குண்டு பூனை, இது உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? சோம்பேறி முட்டு பூனை எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. இத முதலாளி அப்பதான் உணர்ந்தாரு. அப்புறம் ஒரு நாள் வீட்டு முதலாளி மிட்டு பூனைய ரொம்ப தூரம் எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாரு. நான் இந்த எலிகளால ரொம்ப நொந்து
நொந்து போயிட்டேன். நாம ஒரு பூனையை கொண்டு வந்தா அது எதுக்குமே லாய்க்கு இல்ல. யாரோ சொன்னாங்க இந்த எலியை ஒழிக்கிறதுக்கு வீடே எரிக்கணும்னு. நாமளே ஏதாவது இப்ப செஞ்சாகணும். சரசு, அங்க பாரு, ஒரு பூனை வருது. இது மிட்டு பூனை தானே? பாவம், 2 வாரத்துல இது ஒல்லியாயிடுச்சு. இனிமே இதுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன். அது பட்னியாவே சாகட்டும். இது பசியா இருக்கும்போது தனக்குன்னு ஒரு இரையை கண்டுபிடிச்சு சாப்பிட கத்துக்குச்சு. இனிமே நம்ம மிட்டு இங்க இருக்கிற எலி எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒளிச்சு கட்டிடும். மிட்டு பூனை சோம்பேறித்தனத்தை விட்டுருச்சு. அப்புறம் எலிகள் எல்லாத்தையும் ஒளிச்சியும் கட்டிடுச்சு. அப்புறம் மிட்டுவும் அந்த குடும்பத்துல ஒருத்தரா ஆயிடுச்சு. ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல 2 பூனை குட்டிங்க இருந்துச்சு. வெள்ளையனும் கருப்பனும். அவங்க 2 பேரும் பெரிய குறும்புக்காரங்களா இருந்தாங்க. எல்லா வீட்லயும் போய் திருடி சாப்பிடுறதுதான் அவங்களோட வேலை. அப்படி ஒரு நாள் வெள்ளையனும் கருப்பனும் ஒரு வீட்டுக்கு திருடி சாப்பிட போனாங்க. அவங்களுக்கு அங்க இருந்து ஒரு பணியாரம் கிடைச்சது. கிடைச்ச பணியாரம் எடுத்து வெளுப்பனும் கருப்பனும் வெளியே ஓடினாங்க. பணியாரம் பங்கு போடவும் முடிவு பண்ணாங்க. அப்படி அந்த கருப்பன் அதை 2ஆ பங்கு போட்டான். அப்போ ஒரு துண்டு பெருசும் ஒரு துண்டு சின்னதும் ஆச்சு. பெரிய பணியார துண்டுக்காக 2 பேரும் சண்டை போட்டாங்க. ஒரு குரங்கு குட்டி மரத்து மேல உட்கார்ந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. அவன் கீழே இறங்கி வந்து பூனைங்க கிட்ட சொன்னா, நண்பர்களே, உங்களோட பிரச்சனையே நான் தீர்க்கிறேன். ஒன்னு பெருசு, ஒன்னு சின்னது. இது நான் உங்களுக்கு சமமா பங்கு போட்டு கொடுக்கறேன். ஓ, இது கொஞ்சம் பெருசா இருக்கே. இந்த புடிங்க. இது கொஞ்சம் பெருசா இருக்கே. இப்ப சரி பண்றேன். இப்போ மறுபடியா சரியாவலே.
அப்படி குரங்கு அவங்கள ஏமாத்தி அத முழுவதும் சாப்பிட்டான். அப்புறம் பக்கத்துல உள்ள மரத்துல ஏறி உட்கார்ந்தான். ஏமாந்த பூனை குட்டிங்க தலைய தொங்க போட்டு போனாங்க.